எல்லாருக்கும் வணக்கங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ், நான் சிவகார்த்தி. இந்த வீடியோல இப்போ நெறைய ஸ்டூடண்ட்ஸ் நம்மகிட்ட ஒரு டவுட் கேட்டுட்டு இருக்காங்க கவுன்சிலிங் ப்ராசஸ்ல. இப்போ எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே கிட்டத்தட்ட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் வந்து 24 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி நியூஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து வெரிஃபை ஆகி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற டிக் வந்துருச்சு. ஆனால் சில ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த கவர்ன்மென்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன்னும் வந்து இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. நான் என்ன சார் பண்ணலாம்? இப்படி இன் ப்ராக்ரஸ்ன்னு வந்தா நான் என்ன பண்ணணும்? எனக்கு பயமா இருக்கு. எல்லா ப்ராசஸுமே இப்போ ஓகே. எனக்கு கம்ப்ளீட்டட்ன்னு வந்துருச்சு. ஆனா 7.5 மட்டும் எனக்கு இன்னும் இன் ப்ராக்ரஸ்லயே இருக்கு. என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஏன் இப்ப வந்து 7.5 ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன் ப்ராக்ரஸ்ன்னு வருது அப்படிங்கிற ரீசன ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அண்ட் தென் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் எது மாதிரியான ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாரி பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், இந்த 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இப்போ வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை ஆயிருச்சு. ஆனா 7.5 மட்டும் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு அப்படின்னா, நாங்க பயப்படலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பா பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஓகேங்களா? வொரி பண்ணிக்க வேண்டாம். என்ன பண்ணணும் அப்படின்னு ஏன் ஃபர்ஸ்ட்டு இந்த விஷயம் இப்படி வருது? ஏன் இன் ப்ராக்ரஸ்ன்னு வருது 7.5 ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்இஏ வந்து எல்லா கவர்ன்மென்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸோட அதாவது 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எடுத்து வெரிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ பண்ற ப்ராசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸோட எல்லா டேட்டாவும் எடுத்து ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஎம்ஐஎஸ் டேட்டா வந்து எடுத்து வெரிஃபை பண்ணுவாங்க. இது மாதிரி டேட்டாஸ் எடுத்து வெரிஃபை பண்ணணும். அப்படி வெரிஃபை பண்ணி தான் நீங்க குடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா? இப்போ வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன்ஸ் முடியிற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இன் ப்ராக்ரஸ்ன்னு தான் இருக்கும். வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சது அப்படின்னா தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா சார்? இதுதான் சார் ப்ராசஸ். ஏன் நம்ம வந்து இப்போ இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு அப்படிங்கிறது, வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயம். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பீங்க இல்லையா? அந்த அப்ளிகேஷன்ஸ் போட்டதுல 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடண்ட்ஸோட அந்த ப்ராசஸ் அந்த பேஜ்ல போயிட்டு நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பீங்கல்ல, அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு உங்களுக்கு அடிக்கடி செக் பண்ணணும். லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, வெரிஃபிகேஷன்ஸ்ல வந்து நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டட் வந்துருச்சா அப்படிங்கிறத அடிக்கடி கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருங்க. ஆனா, கூடிய சீக்கிரம் இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாமே கிட்டத்தட்ட கண்டிப்பா கம்ப்ளீட்டட்ன்னு வந்துரும். உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆகியிருக்கு அப்படின்னாலே, கிட்டத்தட்ட உங்களுக்கு கண்டிப்பா இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது வந்துரும் சார். வொரி பண்ணிக்கவே வேண்டாம். ஓகேங்களா? நீங்க இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அடிக்கடி போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஓகே. இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சிரும். அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 29த் பார்த்தீங்கன்னா, ரேங்கிங் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரேங்கிங் பார்த்துக்கோங்க. ரேங்கிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அத நான் உங்களுக்கு ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் எக்ஸாக்ட்டா அத வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெட்ரஸல் அப்படிங்கிற ஒரு விஷயம். 30ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடக்கும். அது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் நான் அப்ளிகேஷன்ஸ்ல சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் சார். டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணதுல சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு குறைகளை நிவர்த்தி செய்யும் ஒரு கால அவகாசம் குடுப்பாங்க சார். அதுதான் 30ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி இந்த ஒரு 5 டேஸ்ல இந்த ப்ராசஸ் நடக்கும். மறக்காம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரெக்கவர் பண்ணலாம். ஓகேங்களா? வொரி பண்ணிக்கவே வேண்டாம். நீங்க டைரக்ட்டா டிஎஃப் சென்டர்ல போயிட்டு அத என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அத சரி செய்ய முடியும். ஓகேங்களா? இதுதான் சார் அடுத்த ப்ராசஸ். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். அது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ். இதுக்கப்புறம் டிசபிலிட்டி ஸ்டூடண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜெனரல் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நடக்கும் சார். ஜெனரல் ரவுண்ட்ல யார் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மல் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடண்ட்ஸ், சிபிஎஸ்சில படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே இங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 7.5 ஸ்டூடண்ட்ஸும் இங்க தான் வருவாங்க. வொகேஷனல் ஸ்டூடண்ட்ஸும் இங்க தான் வருவாங்க. எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்குமே ஜெனரல் ரவுண்ட்ல கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கான டேட் இன்னும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. சீக்கிரமா அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருவாங்க. எப்ப நடக்கும் அப்படின்னு எக்ஸாக்ட்டா இன்னும் டேட் வரல. மேபி ஜூலை மாசம் 2nd வீக்ல இருந்து இந்த ப்ராசஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஜெனரல் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நடக்க வாய்ப்பு இருக்கு சார். ஓகேங்களா? இது மாதிரியான இன்ஜினியரிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.